தமிழ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே சேது பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்ன என்ன படிக்க வைக்கணுமா? எதுவாக இருந்தாலும் நான் உடனே ஒத்துக்க முடியாது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கணும்னு நிறைய முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களால் பண்ண முடியும். சரி, நான் வந்து அந்த ஆசையை விட்டுருன்னு சொல்லலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பயங்கரமாக தமிழ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன, நம்மளை படிக்க வைக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சேதுவோட அக்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே மாசமாக இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க தம்பியோட ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வராரு. வந்தவொடனே அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போது பார்த்தீங்களா, என் தம்பியை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கான்ல, அப்படியே ராஜா மாதிரி இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நல்லா தான் இருக்காரு, நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு பிரசவ அப்போ அவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னோட குடும்பம் இல்லை, என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க அக்கா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உன் பிரசவ அப்பா அவங்க வருவாங்க, சரியா, நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. கண்டிப்பாக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கரமாக அப்படியே ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் சொல்லிட்டு இருக்காரு. நல்லா ஒருத்தரை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. சேது அடித்து அப்படியே இழுத்துட்டு வர ரத்தம் ஊற்ற ஊற்ற, எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் கேட்குறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருண்ணே, சந்தையில் ரொம்ப திமுறாக பேசியிருக்கான், கல்யாணம் நின்னதுக்கு இவனும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஓ, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு சேதுவோட அப்பா. வந்து என்ன திமுரு, நல்லா போடுங்க இவனை என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க, ஒரு 4 நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க, இந்த மரத்துலேயே அப்படி கட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, என்னை அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சேது மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன, உன்னை விட்டுருவோமா, அவ்வளோதான், நீ என்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே தமிழ் ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, நாம தானே காரணம், இவரை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க சேதுவோட அத்தை சொல்கிறாங்க, என்ன தமிழே, இதெல்லாம் இந்த வீட்டில் சாதாரண விஷயம், இவங்க போட்டு அடிப்பாங்க, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம், என்ன உனக்கு என்ன பயமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை இருக்குது, புரியுதா, என்ன தமிழ், நீ ஏதாவது தப்பு பண்ணியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அங்கேருந்து அப்படியே மாடிக்கு போகிறாங்க. மாடியில் வேலை செய்கிறவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வராரு, வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிற பொண்ணு கேட்குறாங்க. நீயும் லவ் பண்ணுற, நானும் லவ் பண்ணுறேன், அதனால தான் சும்மா பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் விரும்புகிறீங்க எனக்கு தெரியும், பரவாயில்லை, ஆனால் என் புருஷன்ற உரிமை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என் கூட விளையாட முடியும், சும்மா அனாவசியமாலாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே சேதுவோட அத்தை அப்படியே மாடிக்கு வராங்க ஃபோன் பேசிக்கிட்டே. ஐயோ, அவங்க வராங்க, நீங்கள் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. என்ன ஒரு மாதிரி துணியை காய வைக்காமல் திருத்துன்னு முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் துணி காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் துணி காய வைக்கிறாங்க. அப்படியே ஒரு ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காரு. சேதுவோட அத்தை அப்படியே கீழே போகிறாங்க. எங்கே காணும் யாருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. அந்த வேலை செய்கிறவன் அப்படியே ரொம்ப பயத்தோடு எழுந்துக்கிறான். ஐயோ, இந்த அம்மா கிட்ட மாட்டி இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல்